பாஸ்மதி ரைஸில் சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படின்னு பார்க்கலாம். நெய், எண்ணெய் அதெல்லாம் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்குங்க. அதுக்கப்புறமே 3 பச்சை மிளகாய், ஒரு கை அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் 3 தக்காளி வந்து கட் பண்ணி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நான் மட்டன் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் 3 விசில் விட்டு. அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி கூட நம்ம எத்தனை டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் மடங்காக தண்ணி வந்து சுடு தண்ணியாக வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துட்டு நான் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமே லைட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸில் உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.